Hi friends, welcome to my channel. எல்லாருக்குமே வீட்டில் ஹோம்மேட் ஃபுட் கலர்ஸ் செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஃபுட் கலர் செஞ்சு அதை எந்த டிஷ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். தேவையான கேரட்ஸ் எடுத்து அதை நல்லா கிரேட் பண்ணி அதை ஜூஸ் ஆட்டு எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஜூஸை தான் நம்ம ஃபுட் கலராக மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கேரட் ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வடிகட்டி எடுத்து அதை நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். கேரட் ஜூஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதே போல் இந்த கேரட்டோட ஸ்மெல் எதுவும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா ஆக்கும். அதுக்காக தான் இந்த சுகர் ஆட் பண்ணு. கேரட் ஜூஸ் ஒரு கம்பி பதம் வந்ததோ அது கூட ஒரு 3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரட் ஃபுட் கலர் நல்லா திக்கான நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருக்கு. இதை நம்ம தண்ணியில் கரைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கேரட் ஃபுட் கலரை நம்ம தண்ணியில் கரைச்சி பார்த்தோம்னா இந்த கலர் தான் கொடுக்குது. நல்லா அழகான ஆரஞ்சு கலர் தந்திருக்கு. பீட்ரூட், மஞ்சள் தூள், அப்புறமா ஊதா கலர் முட்டைக்கோஸ், இந்த 3ஐயுமே கேரட் ஃபுட் கலர் செஞ்சோம்ல அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். பீட்ரூட்டை கிரேட் பண்ணி ஜூஸ் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்ததும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இறக்கிடலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்ஸில் வந்திருக்கு. இந்த ஃபுட் கலரை நம்ம தண்ணியில் கரைச்சி பார்த்தோம்னா என்ன கலர் கிடச்சிருக்குன்னா இந்த அழகான பிங்க் கலர் தான் கிடச்சிருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. பீட்ரூட்டோட கலர்லேயே இருக்குது. இதே ப்ராசஸ் தான் மஞ்சள் தூளுக்கும் செய்ய போகிறோம். மஞ்சளை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொதிச்சதும் சுகர் அண்ட் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அழகான எல்லோ ஃபுட் கலர் கிடைக்க போகுது. இதை நம்ம தண்ணியில் கரைச்சி பார்க்கலாம் என்ன கலர் கிடச்சிருக்குன்னு. சூப்பரான ஒரு எல்லோ கலர் கிடச்சிருக்கு. இந்த ஃபுட் கலர்ஸோட டேஸ்ட்டு இப்படி இருக்குன்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக பிங்க் கலர் கேபேஜ் வச்சு தான் நம்ம ஃபுட் கலர் மேக் பண்ண போகிறோம். இந்த கேபேஜை கட் பண்ணி அப்படியே சேர்த்து வேக வச்சு ஜூஸ் எடுப்பாங்க. நான் இங்கே கட் பண்ணி ஜூஸ் எடுத்து அப்புறமா நான் மேக் பண்ணியிருக்கேன் ஃபுட் கலர். இது கொதிக்கும்போது சைடில் நிறைய ஆடை மாதிரி நிறைய வருது, அதெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சதும் சுகரும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேபேஜ்க்கு மட்டும் லெமன் ஜூஸ் அண்டு சுகர் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டைக்கோஸோட ஸ்மெல் ரொம்பவே டாமினேட் பண்ணும். நல்லா திக்கான பர்பிள் ஃபுட் கலர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஃபுட் கலரை நம்ம தண்ணியில் கரைச்சி பார்த்தா நல்லா அழகான பர்பிள் கலர் கிடச்சிருக்கு. இந்த முட்டைக்கோஸ்லேருந்து தயாரித்த இந்த ஃபுட் கலர் வச்சு இன்னும் 2 ஃபுட் கலர் நம்ம தயாரிக்கலாம். அதுக்கு இதை 2 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஒரு பார்ட்டில் நம்ம வினிகர் ஆட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பார்ட்டில் நம்ம சோடா உப்பை ஆட் பண்ணி பார்க்கலாம். வினிகர் ஆட் பண்ணும்போது அது ஒரு பிங்க் கலரில் மாறுது. பீட்ரூட் கலரும் இந்த பிங்க் கலரும் சேமானு நம்ம பார்க்கலாம். அப்புறமா சோடா உப்பு ஆட் பண்ணும்போது அது இங்க் ப்ளூ கலரில் மாறுது. இதை நம்ம தண்ணியில் கரைச்சி பார்க்கலாம் என்ன கலர் கிடைக்குதுன்னு. நம்ம பிங்க் கலர் முட்டைக்கோஸ் வச்சு நம்ம 3 கலரில் ஃபுட் கலர் மேக் பண்ணியிருக்கோம். முட்டைக்கோஸ்லேருந்து தயாரித்த இந்த ஃபுட் கலரும் வினிகர் ஊற்றி தயாரித்த இந்த ஃபுட் கலரும் பார்க்குறதுக்கு சேமாக இருக்குது. பட் நம்ம தண்ணியில் கரைச்சி பார்க்கலாம் எந்த மாதிரி கலர் கொடுக்குதுன்னு. இது சோடா உப்பு போட்டு செஞ்ச ஃபுட் கலர். இது நல்ல அழகான ஒரு இங்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கு. இந்த ஃபுட் கலர் நம்ம முட்டைக்கோஸில் வினிகர் ஆட் பண்ணி நமக்கு கிடைச்ச பிங்க் கலர். இது பீட்ரூட்டில் நமக்கு செஞ்ச பிங்க் கலர். இது முட்டைக்கோஸில் செஞ்ச பிங்க் கலர். ரெண்டுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. இது ரொம்ப லைட்டாக இருக்குது. பீட்ரூட்டில் செஞ்சது இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷ் கலந்த பிங்க் மாதிரி இருக்குது. நம்ம முட்டைக்கோஸில் தயாரித்த 3 ஃபுட் கலரும் இங்கே இருக்குது. 3 கலருமே ரொம்பவே நல்லா இருக்குது. இதே போல் உங்களுக்கு க்ரீன் கலர் செய்யணுன்னா நம்ம பசலைக்கீரை வாங்கி இதே மெத்தடில் நம்ம செஞ்சாலே போதும். நல்ல அழகான க்ரீன் கலர் கிடைக்கும். இந்த ஃபுட் கலர்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
கேரட் அண்ட் பீட்ரூட் ஃபுட் கலரோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது அந்த சுகர் ப்ளஸ் அந்த லெமன் சேரும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இந்த முட்டைக்கோஸில் நம்ம செஞ்சோம்ல இந்த 3 ஃபுட் கலர்ஸுமே ரொம்பவே அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணுது. அதே மாதிரி பேக்கிங் பவுடர் வினிகரில் செஞ்ச அந்த ஃபுட் கலர்ஸ் பேக்கிங் பவுடரோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப டாமினேட் பண்ணுது. அதே போல் அந்த வினிகரோட அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் அது தெரியுது. மஞ்சள் தூளில் செஞ்ச அந்த ஃபுட் கலர் ஸ்மெல் ரொம்ப டாமினேட் பண்ணலை. பட் அந்த மஞ்சளோட காரத்தன்மை நம்ம வாயில் வைக்கும்போது லைட்டாக ஒரு எரிப்பு கலந்து இருக்குது. பீட்ரூட் அண்ட் கேரட்டை தவிர வேறு எந்த கலர்ஸுமே நம்ம ஃபுட்லலாம் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட முட்டைக்கோஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது. மஞ்சள் தூளோட காரத்தன்மை ரொம்ப தெரியுது. ஆனால் நம்ம கேரட் அண்ட் பீட்ரூட்டை நிறைய சிரப் மாதிரி செஞ்சு வச்சுட்டு சர்பத் குடிக்கிற மாதிரி அதில் கொஞ்சம் லெமன் அப்புறமா சுகர் அப்புறமா இந்த சிரப் ஆட் பண்ணி நம்ம சர்பத் மாதிரி குடிச்சிக்கலாம். குலுக்கி சர்பத் செய்யும்போது அந்த பீட்ரூட் கேரட் ஃப்ளேவருக்காக அந்த குலுக்கி சர்பத்தில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாமல் நம்ம ரவா கேசரி அந்த மாதிரி எதுலையாவது நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேரட்டோட டேஸ்ட்டும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். பட் இந்த கலர் வந்து நம்ம நிறையவே ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம கடையில் கிடைக்கிற அந்த ஃபுட் கலர் வந்து ஒரு ட்ராப் போட்டாலே நல்ல கலர் வரும். பட் இது வந்து நிறைய சேர்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் அது கொஞ்சமாவது கலர் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட் கலர்ஸ் மேக் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம கலர் மேக் பண்ணலான்னு வேணால் காமிக்கலாம். ஆனால் இந்த ஃபுட் கலர்ஸை நம்ம ஃபுட்லலாம் யூஸ் பண்ண முடியாது. கலரும் வரல, டேஸ்ட்டும் பெரிய அளவு நல்லா இல்லை. ஃபுட் கலர்ஸில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுற ப்ராசஸ் எதுக்காகனா நம்ம ஃபுட் கலர்ஸில் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட் கலர்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சுகர் சீக்கிரமாகவே கட்டியாகிரும். அந்த ப்ராசஸை தடுக்கிறதுக்கு தான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.